குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. அந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுமா லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவாங்கல்ல, அது மாதிரிலாம் ஏதாவது டிஃபரெண்ட் பண்ணுவீங்களா? அது அந்த காலத்துல நான் கூட யோசிச்சேன், பரவாயில்ல நம்மளே சேர்த்து பேசிருக்கிறாங்களா, நல்லா போயிட்டு அண்ணன் அப்ப கூட குறுக்கிடவே இல்லை. அதான் சந்தோஷ் நாராயண் உனக்கு தான் மியூசிக் போயிட்டு இருக்கு அப்படின்னு வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் அப்படின்னு 15 lakhs நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சார் புரியுது சார், நீங்க ஒரு 15 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போயிடலாம். 30 அதான் என்கிட்ட 15 ரூபா கூட. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ணே, ஒரு படத்தில் வந்துட்டு சீரியஸான ஆக்டர்ஸ் இருக்க வேற ஹியூமரஸான ஆக்டர்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க படத்தில். முதல்ல அந்த செட்டு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த செட்டில்? பயங்கர ஜாலியாக இருக்கும். அதாவது நாங்கள்லாம் சேர்ந்து உட்காந்துட்டாவே ஒருத்தர் கலாய்ச்சிப்போம், அப்படிலாம் இல்லை. பொதுவாகவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருப்போம். நிறைய அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவார், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அண்ணனுக்கு ஷேர் பண்ணுவோம். ஃபன்னாக போயிட்டுருக்கோம். டோட்டலாக நாங்கள் வந்து ஷார்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் டைரக்டருக்கு உபயோகமாக இருப்போமே தவிர, ஷார்ட்டில் இல்லாத நேரங்களில் டைரக்டருக்கு நாங்கள் டார்ச்சராக தான் இருப்போம். ஓ, அண்ணே, இப்போ ராஜசேகர் அவர் எப்படி உங்கள் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணார்? தென் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இல்லைண்ணே. இப்போ 3 பேர் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கேங்காக இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அந்த செட்டுக்கு வெளியே இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆனால் தான் அது ஸ்க்ரீனுக்குள்ளே பிரதிபலிக்கும். அந்த விஷயத்தில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த கெமிஸ்ட்ரி? பொதுவாக வந்து இந்த படம் மிஸ்யூ இது மாதிரி தான். இப்போ நீங்கள் கரெக்டாக மிஸ் ஆகிட்டு போய் அந்த படம் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, பிளான் பண்ணாங்க. படம் வந்து கிட்டத்தட்ட வந்து உடனே நம்ம சொல்லி ஒரு டேட் கேட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது என்ன ஆகுனா மாறிடும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அது அவங்க நெக்ஸ்ட்டு கூப்பிடும்போது வேறு படத்தில் கமிட் ஆகிருப்போம். அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ண மேட்ரு தான் அது. இது டோட்டலாக வந்து டைரக்டர் வந்து அவர் டான் அசோக்குன்னு இருக்கார், டைலாக் ரைட்டரு. அவங்க 2 பேருமே வந்து நமக்கு ஃபாலோ பண்ணி இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே வந்தது. ஓகே, ஏன்னா படத்தில் ஒரு டைலாக் வந்து நம்ம மாதிரி செல்லக்குட்டிஸ்க்கெலாம் லவ் மேரேஜ் செட் ஆகாது, அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. என்ன மாதிரியான ஆட்களுக்கு அது செட் ஆகாது? நம்ம மாதிரியான செலிபிரிட்டிஸ்க்கு அது என்ன மாதிரி? அதில் வந்து கேரக்டராக பார்க்கும்போது அவர் வந்து டைரக்டருக்கு ட்ரை பண்ணிருப்பார். அவர் வந்து என்ன ஹீரோவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி வீட்டு வேலையெல்லாம் வாங்கி நிற்பார். ஓகே, அதனால் நான் அதில் சேர்த்துக்கிறது, நம்மள மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து லவ் செட் ஆகாதுப்பா அப்படின்னு கதையாக வரும்போது அந்த டைலாக். ஓகே, ஆனால் இப்போ நிறைய விஷயம் இருக்குல்ல இந்த சினிமாக்குள்ளே வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கிறேன், எனக்கு போகிற இல்லை இது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். 2 இட்லி கட்டி சட்னி. ஆமாம், ரியல் லைஃப்பில் உங்களுக்குலாம் நடந்திருக்காங்க, ஷேர் பண்ணிக்க முடியுமா? சந்தோஷ் நாராயண் மியூசிக் டைரக்டர். அவர் நாங்கள் 2 பேரும் நெய்பர்ஸு சூதுகோவம் டைமில். அப்போ என்ன பண்ணார், உனக்கு தான் மியூசிக் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இது அருமை பிரகாஷ் சூதுகோவம் மியூசிக் நல்லா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சூப்பர், அங்கே வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் அப்படின்னு ஓகே சார்ன்ட்டு போய் மணப்பாக்கம் சிக்னல் கிட்ட வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அருமையாக வந்துருக்கு, இப்போ காட்டல, அப்புறமா டேரக்டர் வந்து காட்டுறேன். இந்த மாதிரிலாம் நான் கூட சரி படத்தில் காட்டுறாங்க போல, ரியல் லைஃப்பில் இருக்குமான்னு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது அவர் பண்ணா பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நடந்திருக்கானே? எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்து வேற ஒன்று நடந்துச்சு. அதாவது சினிமாவில் நடிக்கிறதுக்கு இந்த காசு கொடுத்து நடிப்பாங்க சில பேர், அப்படி சில செட்டப்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு படத்துக்கு கணாக்கணம் காலங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் குட்டி போய் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டைம் கேப்பில் ஒரு அழைப்பு வந்துச்சு. போனால் ஒருத்தர் ஃப்ளோரில் பெட்டு போட்டு உட்காந்துருந்தாப்புல, ஃப்ளோர் பெட்டு போட்டு உட்காந்தாப்புல வெளியே வந்து சார் பிஸியாக இருக்காரு வெயிட் பண்ணுன்னு வெளியே உடனே பார்த்துட்டாங்க. உள்ளே போனேன் அவர் மட்டும் தான் இருந்தார். அவர் மட்டும் இருக்கார், என்ன பிஸியாக இருந்தார் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா ஒரு கதை சொன்னார். கிட்டத்தட்ட 1 hour கதை சொன்னார். கதை உண்மையிலே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
அன்னைக்கு நம்ம ஒரு இது நடந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். நாவலில் படிச்ச அன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்குது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட். அதில் வந்து அந்த ஃபீமேல் கூடயே அந்த ஹீரோயின் கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்போ வந்து ஷூட்டிங்லாம் சொல்லுங்கள் சார். எல்லாமே உங்களுக்கு வந்து மேனேஜர் சொல்லுவாங்க, நம்ம டீமில் வந்து கால் பண்ணுவாங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து பேசிடுவோம். அப்படி மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியலை. இல்லை கமர்ஷியல்ஸ் பேசிடுவோம். அதாவது சம்பளம் சொல்லுங்கள் சார், சம்பளம் ஒரு 15 lakhs நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 15 சார் புரியல சார். நீங்கள் ஒரு 15 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போயிடலாம். 30 அதான் 15 ரூபா 15 லட்சம் தான் சார். இல்லை சார் நான் வந்து இல்லை நீங்கள் தான் சார் எனக்கு சம்பளம் கொடுக்கணும், நீங்கள் தானே சார் கூப்பிட்றீங்க. இல்லை இது வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து போட்டு இந்த படத்தை எடுக்க போகிறோம். அப்படியா சார், சரி நான் போயிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பத்தில் தாண்டி வந்திருப்பாங்க. நான் ரேஷன் கடையில் வேலை செஞ்சிருந்தேன் இப்போ ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து இது பண்ணிவிட்டு, சார் ஒரு 10 லிட்டர் கிருஷ்ணாவில் வாங்கிட்டு போகிறேன் கரெக்ஷனை. இங்கேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து வடபழனி காந்தி இருக்காங்களா, அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அவர் தங்கியிருக்காரு. அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிருஷ்ணாலு பாமாயில் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ஷூட்டிங் வந்து வில்லனோட ஓடுற மாதிரி திருச்சியில் அப்போது எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கே தங்க வச்சாங்கன்னா பால்கனியில், ரூமு கிடையாது, பால்கனியில் தங்க வச்சுட்டு கரெக்டாக பக்கெட்டில் குருமா எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு 2 பரோட்டா தான் ஃபுட்டு, குருமா ஊற்றிட்டு அப்படி சாப்பிட்டு மறுபடியும் ஓடுறது. அப்படி ஒரு படம் ஸ்டார்டிங். இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எல்லோரும் தாண்டி வந்திருப்பாங்க. அது வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரியான வாங்கி கொடுக்குறது, இது கேட்குறது, 2 இட்லி கட்டி சட்னி, அது நிறைய நடக்கும் அந்த மாதிரிலாம். அது ஆனால் இது ரொம்ப இப்போவும் இருக்குது. ஓ அதுதான் விஷயம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்தேன்ல, அந்த மாதிரி வேறு ஒருத்தன் போயிருப்பான் கிருஷ்ணா. சிலிண்டர் என்ன எடுத்து தலைமையில் கொஞ்சம் மாறிடுச்சுல்ல, அதனால சிலிண்டரை தூக்கி தலைமையில் வச்சுட்டு போய் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கொடுத்துருப்பானுங்க. ஓகே, அது இருக்காது. எப்போவுமே வந்து சினிமாவில் வந்து ஒரு 100 படங்கள் போயிட்டுருக்கேன்னா ஒரு 20 படங்கள் இது மாதிரி கம்பெனி இருக்கும். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் இப்போ படம் பேர் மிஸ் யூ அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இந்த சமயத்தில் நான் இவங்களை மிஸ் பண்ணுறேன், இதை மிஸ் பண்ணுறேன், அது வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் மிஸ் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏதாவது ஒன்று அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம நண்பர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம சேசு அந்த மாதிரியான நல்ல நண்பர்கள், அவங்க ஏன்னா ஒன்று இதுவாகிட்ட இறந்துட்டாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நினைவுகள் படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நானும் அவரும் நடிக்கணும் அப்படி மாதிரி கம்பெனிங்க கேட்குறாங்கன்னா அந்த நினைவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நீங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறதுன்னா சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்ல முடியாது. என்னோடய ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் கனாக்கானம் காலங்களோட அந்த ஷூட்டிங் டேஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போயும் நம்ம ரெகுலராக ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். பட் அந்த கனாக்கானம் காலங்கள் ஷூட்டிங் வந்து இன்றைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு மெமரி. அது ஷூட்டிங் மாதிரியே இருக்காது நமக்கு. எப்படின்னா ஷூட்டிங் மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கான அனுபவம்ன்றது வந்து ஒரு காலேஜ் போகிற மாதிரியே இருந்துச்சு. அங்கே ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் இன்னமும் இருக்குது. ரொம்ப லைஃபுக்கே ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. அது இன்றைக்கி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அது முடிஞ்சு. இன்றைக்கி அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறமும் கூட நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப மாஸ்டர் பாலசரவணன் என்னைக்குமே நான் ரொம்ப அது தனியாக தெரிவா போல ஸ்ட்ராங்காக பார்க்கும்போதோ தனியாக துண்டாக தெரிவா போல பாலசரவணன். என்னைக்கு மிஸ் பண்ணுறது கனாக்கானம் கணக்கணக்கு. நீங்கள் இந்த ஷூட்டிங் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த ஆமாம், மிஸ் யூ ஷூட்டிங் ரொம்ப ஜாலியாக போச்சு. அந்த நம்ம மிஸ் யூ மிஸ் பண்ணுறேன் ஷூட்டிங்கை. நாங்களும் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா லெஜெண்ட் தான். ப்ரொடியூசர் பார்த்துட்டு இவர் ஒருத்தர் தான்ப்பா கரெக்டாக ப்ரொமோட் பண்ணிருக்காரு. கரெக்ட், அந்த ஜாலியான. ஓகே, ஆனால் அதாவது இது படம் சம்மந்தப்பட்டதாகவே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே டிஸ்கஷன் மாதிரி போயிடுவோம். ஓகேவா? லவ் அட்வைஸ் கொடுத்து ஃப்ரெண்டுக்கு மொக்க வாங்கினா ஏதாவது ஒரு மொமெண்ட்டுன்னு, ஏன்டா உன் அட்வைஸை கேட்டுட்டு போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி உங்ககிட்டே வந்து திட்டின மொமெண்ட் ஏதாவது இருக்கா உங்கள் லைஃப்பில்? டக்குன்னு எதுவும் வர மாட்டேங்குது. கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் அட்வைஸ்லாம் 7 மணிக்கு மேலே எல்லாருக்குமே உண்டு.
ஸ்டாப் அவுட். உலகத்துக்கே ட்ரம்புக்கே அட்வைஸ். அவங்க ஏன் கமலா ஹாரிஸ் ஏன் தோத்தாங்க அங்க வரைக்கும் போயிருச்சு. அட்வைஸ் ஞாபகம் வருதானே, லவ் அட்வைஸ். உலக அரசியல் அட்வைஸ் கொடுத்தாவே கண்டிப்பாக மொக்க கிடைச்சிடும் ப்ரோ. அது வந்து நீங்கள் வந்து எந்த அட்வைஸ் கொடுத்தீங்களா இல்லை, நீங்கள் அட்வைஸ் யாரையாவது கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அட்வைஸ் கொடுக்கவே கூடாது. ஓகே, அதுதான் அட்வைஸ். இந்த உலகத்துல எல்லாமே அட்வைஸாவே இருக்குல்லண்ணே. இல்ல எது சொன்னாலும் அட்வைஸ். நல்ல அட்வைஸ். பாலோட அட்வைஸ் கேட்டீங்களா? அட்வைஸே கொடுக்க கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காப்ல. அந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுமா லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவாங்கல்ல, அது மாதிரிலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணுவீங்களா? அந்த காலத்துல இந்த காலத்துல லவ்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது? கேள்வி அங்காட்டாரு. நான் கூட யோசிச்சேன், பரவாயில்ல நம்மளும் சேர்த்து பேசிருக்கிறாங்க, நல்லா போயிட்டு நம்மள மாட்டி அண்ணா அப்ப கூட குறுக்கிடவே இல்லை. அதான் படத்திலே கூட தான் இருப்பேன் நான். எப்படா நம்மளை கண்டு நீல சாயம் எடுத்து போச்சுங்கிற மாதிரி, எப்படா நம்மளை கண்டுபிடிச்சிட போறாங்கிற மாதிரி 5 முறை டை அடிக்கிறது. அண்ணா வந்து iOS மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்பாப்ல. அதனால வந்து ஆல் ஜென்ரேஷன் கூட கனெக்ட் ஆயிடுவாரு. அண்ணா நீங்க அப்ப பார்த்து ஏதாவது வியந்த ஒரு மொமெண்ட் இருக்கா? என்னடா இப்படிலாம் லவ் பண்றீங்க, என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்பீங்களா? அது வந்து நாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஏப்ரல் மே இருக்கு இல்லையா, வெயில் வந்து நார்மலாக வந்து நமக்கு ஏசிலனால வேர்க்கும், அப்படி இருக்கும் அந்த மாதிரி சம்மரில். அப்போது வந்து நான் வண்டியில் காரில் போகும்போது பீச்சில் பார்ப்பேன், அந்த வெயில் நடுவில் சாதாரணமான உட்கார முடியாது, இல்லை மணல் அப்படியே தகன்னு இருக்கும். அதில் எப்படி தாங்க உட்காந்துக்கிறாங்க என்ன தான் அப்படிங்கிறதுன்னு அது என்ன பயங்கரமாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த அந்த விஷயம் அது மட்டும் ஞாபகம் வராது. அந்த பீச்சில் அதாவது சொல்லுட்டு மரத்துக்கு ஓரம் அதெல்லாம் இல்லை, நடுவில் பீச்சு நடுவில் எப்படி தான் அது என்னதான் இருந்தாலும் எப்பா அது அந்த கொடைக்குள்ள உட்காந்து அந்த கொடைக்குள்ள உட்காந்து நான் தான் சொல்லிட்டேன் தெரியும். கண்டுபிடிச்சிருக்கேன் நான் 6 மணிக்கு மேலே உட்காந்துக்கிறேன். நம்ம உட்கார்றதுலாம் கிடையாது, அந்த வெயில்ல அப்படி உட்காருங்க. அது மட்டும் வேணாம். அது என்ன நமக்கு எவ்வளோ மால் இருக்குது, சினிமா இருக்குது, அந்த மாதிரி எங்கன்னா கூட்டின்னு போக வேண்டியது தானே. அதுதான் என்ன விளையாட்டு இது. இது மாறன் அவர்களுடைய அட்வைஸ், வெயில்ல உட்காராதீங்க எவ்வளோ. நீங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க நீங்க பார்த்து வியக்கிறது? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த கொடைக்குள்ள அந்த மாதிரி கேட்கல, நான் பொதுவாகவே லவ்னு கேட்குறேன். நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா பார்த்து வியக்கிறது? அந்த மாதிரி ஏதாவது? ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா அம்மா அவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கும் அவங்கள பார்க்கும்போது பயங்கரமாக அதே லவ்வோடு இருக்கிறாங்க. அந்த அன்பு இன்றைக்கும் அவங்களுக்குள்ள அதே மாதிரி இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து என் ஃப்ரெண்டுனா பாருங்கள், அப்போ அவங்க 2 பேருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும். இன்றைக்கும் கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கும் வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணிக்கிறாங்க, அந்த காதலோடய இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஓகே, இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஓகே அண்ணா, இப்போ உங்களுக்கு என்ன இதுன்னா, படம் நம்ம படத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ பார்த்துட்டு என்னடா படம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வந்து கலாய்ச்சிருக்காங்களா? ஏதாவது நீங்கள் படத்தெல்லாம் இது பண்ண வேணாம், இல்லை ஏதாவது ஒரு கேரக்டரோ இல்லை எதையாவது பார்த்துட்டு? ஆமாம், ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப தலைவலி வந்துச்சுனாரு. நீ நடிச்சிருக்கேன்னு பார்த்தேன், மாதிரி தலைவலி அப்படின்னாரு. இன்னொரு கூட இருந்தவர் இன்னொருத்தர் அவர் சப்போர்ட் பண்ணார், என்ன கலெக்ஷன் தெரியுமா அப்படின்ட்டு. நான் சொன்னாலும் தலைவலி போகல. நடக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ரெகுலராக நிறைய நடக்கும் ப்ரோ. பாசிட்டிவ் வர அதே டைமில் நெகட்டிவ்ஸ் வரும். ஓகே, ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இல்லை நம்ம க்ளோஸாக உள்ளவங்க உண்மையாக தானே சொல்லுவாங்க, யோசிக்காமல் நம்ம இப்படி தான் இருந்தது, இது நல்லா இருந்தது, நான் நல்லா இருந்தது, நல்லா இல்லைன்னா. பட் இது வந்து மறக்க முடியாத ஒரு கமெண்ட். ஓகே, இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. பாராட்டு சொல்கிறேன், பாராட்டுங்கிறத இது மாதிரியும் வரும், நிறைய விஷயங்கள் வரும் கமெண்ட்ஸில். இதெல்லாம் வந்து இது பண்ணி கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றுறதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை அப்படிங்கிற மாதிரி தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது கூட பரவாயில்ல. இன்னொன்று எப்போ கஷ்டமாக இருக்கணும், ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்னு இப்போதான் ஒரு மாதிரி வந்துதே தெரியல அந்த படம் அப்படின்னு. அது வேறு படம் வந்துதே தெரியல. இன்னொன்று ஒரு படம் பார்த்தேன்,
சூப்பராக நடிச்சிருந்தீங்க, என்ன படம்னு சொல்லி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டே சரி விடு, வரலன்னா விட்டுரு, அதை விட்டுருனாலும் கேட்கவே மாட்டாப்புல. ஒரு 2 மணி நேரம் இருந்தாலும் அந்த படத்தை பெரிய கடைசி வரைக்கும் பேரே சொல்லாமல் அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாப்புல, நம்மளும் கிளம்பி வந்துடும். அது அந்த தெருமுனையில் கேட்பானுங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அந்த தெருமுனையாக வருவான், உங்களை எங்கேயோ பார்த்துக்குது, அந்த முனையில் பார்த்தியா, நான் தான் அது எங்கேயோ பார்த்த மாதிரி கேட்டேன், ஆமாம் நான் தான், இப்போ ஞாபகம் வந்துச்சு போயிடுவான். அது மாதிரி நிறைய உண்டு. ஓகே, அடுத்தது நாம் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருப்போம், அப்போ சக நடிகர்களுடைய என்னடா சீன் இது இப்படி இருக்குது, இந்த சீன்லாம் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக நடக்குமா டிஸ்கஷன்லாம்? கமிட் ஆனதுக்கப்புறம், சம்பளம்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீ சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் க்ளீனா ஐயோ அப்படின்னு. இனிமேல் நான் உங்களை எங்கேயா சீரியல் எதுலையா பார்த்தேன்னு அழற சீனே வந்து அது கிடையாது. அது சும்மான வாண்டடாக அழ வச்சு வந்து இது பண்ணி என்னால் அதை ஒன்றுமே பண்ண ரொம்ப இது சாதாரண விஷயங்கள்லாம். பட்டு புடவை நகை குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு பெட்ரூமில் படுத்துக்கிட்டு எழுந்து நின்று எனக்கு என்ன ஃபுல் மேக்கப் ரிசப்ஷனுக்கு கல்யாண ரிசப்ஷன் போகிற மாதிரி போயிட்டு நைட்லேருந்து எழுந்துக்கிறது, நைட்லேருந்து காலையிலேருந்து ஒரு காப்பி போட்டு கொடுங்க, காப்பி அந்த மாதிரி. ஆனால் அதை பார்த்து அழுகிறவங்க எவ்வளோ டிஆர்பிலாம் ஏறி எவ்வளோ ஹிட் ஆகிருக்குது அந்த சீரியல்லாம். நமக்கு நிறைய படங்களில் சில இடங்கள் வந்து அது மாதிரி தெரியும், ஆனால் அந்த ரிசல்ட் பார்க்குறப்போ சிலது வந்து நம்ம இது இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்ப மாட்டோம். இப்போ என்ன இன்னும் பைத்தியக்காரன் நடிச்சுருக்கிறங்கிறது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நம்ம நினைக்காது தான், அது பெரிய ஹிட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கிற சீனியை வந்து ரொம்ப நல்லா இல்லாமலாம் போயிடும், ரொம்ப சுமாராக போயிடும். நல்ல படங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த படங்கள் பெரிய டாக்கே இருக்காது, ரொம்ப நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. படங்களை மட்டும் வந்து எப்பவுமே கரெக்டாக வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. சில படங்கள் வந்து லைவான படங்கள் இருக்குது இல்லையா, நடந்த கதை, ட்ரூ ஸ்டோரி, அது மாதிரியான விஷயங்கள்லாம் 100% ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆகும். ஸ்போர்ட்ஸ் கதைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கதைலாம் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஆனால் இப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ்னே, அதாவது வந்துட்டு உங்களுக்குள்ள உங்கள் 3 பேருக்குள்ளே எனக்கு இவங்கன்னா எனக்கு இந்த கேரக்டர் ஞாபகம் வரும், இந்த விஷயத்தில் இவர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி உங்கள் 3 பேருக்குள்ளே ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? ஃபஸ்ட் நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர்னாலும் என்னென்ன படம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவர்னா எனக்கு அருமை பிரகாசம் தான் டக்குன்னு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகும் எனக்கு. நீங்கள் வந்துட்டு லவர் வந்து எனக்கு பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னா எனக்கு அந்த காமெடி, இன்னும் பைத்தியக்காரன்னு, அப்புறம் வந்து ஜேபிபி 2 ஜானர் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ உங்களுக்குள்ள நீங்களே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கணும்னா என்னென்ன விஷயத்துக்கு? இல்லை, அதுதான் நான் பாலசன் எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த காணங்கள் இதுதான் வரும். ஏன்னா அதில் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நிற்பாங்க. இப்போ பாலசரவன் எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக இவர் மட்டும் தான் தெரியும், எனக்கு சத்தியமாக வேறு எந்த முகமும் ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் இதே மாதிரி பாண்டி பண்ணாப்பில் ஒருத்தர் பண்ணாப்பில், ஒரு கிளாஸ் பையன் பேர் தெரில, எனக்கு சரவணன் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அப்புறம் படங்கள்லாம் பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு கேரக்டராக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இன்னும் ஹீரோவாக ஒரு 20 படம் பண்ணியிருக்கணும், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில அப்படிங்கிறத நான் சரவணனை பார்த்தோன்னு யோசிக்கிறது. அவர் வந்து இப்போ கூட மையழகனில் வந்து ஒரு கண்டக்டரு ரொம்ப லைவாக அந்த ஊருக்கார மாதிரியே அப்படி கேஷுவலாக போய் நின்று ஒரு கண்டக்டர் எப்படி போவாங்களோ அது அப்படியே பண்ணாப்புல, அது ப்ராக்டிக்கலாக. அதனால அந்த ஒரு சீன் பண்ணாலும் அப்படியே ஆக்டாக நின்றுச்சு. அது அவரது எப்படியே நிறைய படங்கள் நம்மளது வேறு லெவலில் லைவாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க, உங்கள் இதெல்லாம் லைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு இது லைவ் இருக்காது, எந்த இடத்துல இந்த ஓவர் ஆக்டிங்லாம் இருக்காது. அதை பொறுத்த வரைக்கும் கருணாகரன் வந்து கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல நான் இதை சொல்லி ஆகணும், நான் வந்துட்டு பிரேம்குமார் அவர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் அந்த ஒரு சீனுக்கு மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். நான் அந்த மாதிரி அந்த இதுக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு உங்களை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். தென் இதையுமே நான் கேட்கணும், ஒரு படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தாக வரத்துக்கும், ஓகே இந்த ஒரு சீன் தான் நீங்கள் வர போகிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் என்ன காரணம்? ஒரு சீனில் வரோமே தான் சீரியஸாக கேட்டேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமும் நான் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது, அந்த டைமில் நான் பண்ணல. 96 மிஸ் ஆச்சு. அப்புறம் இந்த வாட்டி பிரேம் சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அதாவது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படம் நிறைய பேர் ரொம்ப இம்பாக்ட் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராடில் உள்ளவங்க மெசேஜ் 3 பேருமே அழுதேன் படம் பார்த்து அப்படின்னாங்க. நாங்கள் படித்ததும் தஞ்சாவூர் காலேஜ். ஸோ பிரேம் சார்ட்டு இப்போ தான் ரீசெண்டாக மெசேஜ் வர்றது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு. இன்னொன்று கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சர்ப்ரைஸுங்க. இன்னோசென்ட்டாக நடிக்கிறது கஷ்டம், இன்னோசென்ட்டாக இருந்துடலாம் கூட, பட் இன்னோசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்.
அதே மாதிரி அரவிந்த் சாமி சார் அவங்க 2 பேர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக பதட்டமாக இருந்தது. ஃபஸ்ட் நாளே அரவிந்த் சாமி சாரோட நடிக்கணும் அப்படின்னு ஒன்று, லைவ் வேறு, சிங்க் சவுண்ட் வேறு. ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. பட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சார். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு, கண்டக்டர்ஸோட மேனரிசம் இதெல்லாம் அனுப்பிச்சார். அதை பார்த்துட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. ஆனால் உங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். மாறன நாள் வந்து இது சரக்கு எங்கே போவாங்கண்ணே, தேன் மாதிரி நிற்குது, தேன்கூட்டில் தான். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தேன்கூட்டில். இப்போ பாரசரன் பண்ணையாரும் பத்மினியும், அது ஒரு நல்ல படம். லப்பர் பந்து, இது 2ம் ஞாபகம் வரும். நாங்களே ஒன்றா பண்ண நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு ஒரு மீம்னா எனக்கு என்ன ஞாபகம்னா, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பார்க்கல போவீங்க. அது இப்பவுமே ட்ரெண்ட் ஆகும். ஜேபி சார் சரியான செம்மையாக இருக்காங்க. அவர் எனக்கு வந்து தலைவர் நடித்ததில் வந்து நிறைய படங்கள் சொல்லலாம். ஆனால் நான் அவரை ரொம்ப பயங்கரமாக ரசித்து ஆஹான்னு ஒரு ரசிகனாக மாறினது வந்து நெஞ்சுக்கு நீதினு அவர் ஒரு குறும்படம் பண்ணியிருப்பார். அதில் பயங்கர சிறப்பாக நடிச்சிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. அது வந்து அவர் சீரியஸாக இருப்பார், ஆனால் நமக்கு அவ்வளோ ஹியூமராக கன்வே ஆகும். அவ்வளோ இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பார். அவர் இன்னசென்ஸ் பற்றி பேசினார்ல, நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிமில் பட்டையை கிளப்பியிருப்பார். அது அடுத்து வந்து ஜிகர்தண்டா ஊர்னி. என்னால் வந்து ஊர்னியை மறக்கவே முடியாது. நானும் மதுரைதான்றதுனால ஊர்னிங்கிற பேரே வந்து அங்கேருந்தே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், இப்போ நீ ஏன் டெலிஷாப்பிங்கில் வர்றப்ப போல பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்குவார். அது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இது 2 ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு அவர் அது பிடிக்கும். அண்ணன் வந்து அகில உலகமும் பாராட்டின, இன்னும் நீ என்னை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்காரு. அதுவும் வடக்குப்பட்டி ராமசாமி. எனக்கு வந்து அண்ணனுடைய பெர்ஃபார்மன்ஸ் 2மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே நீங்கள் அண்ணன்ட்ட ஒரு ஸ்லாங் இருக்குது, சென்னை ஸ்லாங் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அண்ணன் பேசும்போது மட்டும் அந்த சென்னை ஸ்லாங்கில் ஒரு தனி எனர்ஜி வரும். அதில் வந்து A1லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாலும் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இவருடைய குரல் மட்டும் கணீர் கணீர்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது ரொம்ப ஹியூமராக இருக்கும். ஒரு சாதாரணமாக ஐயூயூ அப்படிம்பாரு. அந்த ஐயூயூக்காக நான் பயங்கர ஃபேன். அதுவே வந்து பயங்கர எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வெளிவரும்போது அது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் வந்துட்டு உங்களோட கரியரில் நீங்கள் எல்லாருமே இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக.